சொல்லுங்கம்மா. என்னாச்சு? இல்ல சார், ரொம்ப கோவமா இருந்ததா என்னன்னு தெரியல எனக்கு. என்னதுமா? இல்ல சார், கட் ஆயிடுச்சு உங்க லைன் அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். இல்ல இல்ல, கொஞ்சம் இந்த லைவ் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஓகே. அந்த நேற்றுக்கெலாம் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணல. சரி ஓகே, ஒருவேளை வீடியோ இருந்தால் கூட அட்டன் பண்ணிக்குவாங்க இல்லை. ஸோ இந்த இப்போவுமே இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வரல, கிளாஸில் ஆளை காணோம். இப்படி இர்ரெகுலராக இருந்தாங்கன்னா எப்படி கிளாஸஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணுவாங்க, எப்படி படிப்பாங்க? ஸோ கிளாஸில் இர்ரெகுலரே இது இருக்கக்கூடாது. எல்லா கிளாஸை ஒழுங்காக கவனிக்கணும், என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஸோ நேற்றுக்கு பார்த்ததோட அப்படியே கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நேற்றுக்கு கரெக்டாக நம்ம வந்து 5th யூனிட் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிச்சது என்ன அப்படின்னா, இந்த காக்னிட்டிசம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக யார் யாரெல்லாம் அந்த கீ திங்கர்ஸ், பிஹேவியரிசம் அப்படிங்கிறது, நடத்தைவாதிகள் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ பிஹேவியரிசம் அப்படிங்கிற போது அதோட கீ திங்கர்ஸ் யாருன்னா பாவ்லோ அப்படிங்கிறவர் இருக்காரு, தாரண்டைக் அப்படிங்கிறவர் இருக்காரு, ஸ்கின்னர் அப்படிங்கிறது இருக்காரு, வாட்சன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ பின் குறிப்பிடப்பட்டவர்களுள் நடத்தைவாதியா கருதப்படாதவர் யாரு அல்லது நடத்தைவாதிகள் யாரு அப்படின்னு மாதிரி கேட்டுருவாங்க. அப்ப பாவ்லோ அப்படிங்கிறவரு கண்டிப்பா நடத்தைவாதி, பிஹேவியரிசம் அப்படிங்கிறதுல வருவாரு. தாரண்டைக் அப்படிங்கிறவரும் நடத்தைவாதி, ஸ்கின்னர் அப்படிங்கிறது நடத்தைவாதி, வாட்சன் அப்படிங்கிறவரும் நடத்தைவாதி. ஸோ இதோட கீ கான்செப்ட் அப்படின்னு நம்ம படிச்சோம்னா, பாவ்லோ அப்படின்னாவே கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவ்லோ அப்படின்னாவே கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னா, கிளாசிக் கண்டிஷனிங் அப்படின்னா ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா யாரும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் இடையில கிளாஸ் எடுக்கணுமா? சைடு பை சைடு கிளாஸ் எடுத்தீங்கன்னா நீங்களும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல டவுட் இருக்கப்ப மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபைனல் கன்ஃபர்மேஷன் போத் என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா, பிளஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ரீச் ஆயிருச்சா நம்ம கூகுள் மீட்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்றவங்களுக்கு. ஓகே, போத் ஆர் கிளியர் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மியூட் பண்ணிடுங்க. ஸோ யாரும் ஆன் பண்ணி வைக்காதீங்க ப்ளீஸ். அப்ப நடத்தைவாதிகள் அப்படின்னு சொல்லும் போது பாவ்லோ இருக்காரு, தாரண்டைக் இருக்கிறாரு, ஸ்கின்னர் இருக்கிறாரு, வாட்சன் இருக்கிறாரு அப்படி சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா அப்சர்வேஷன், பிஹேவியர், லேர்னிங் அஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்டிமுலி அப்படி சொல்லி பார்த்தோம். நடத்தை, நம்ம என்ன மாதிரி நடத்தையில இருக்கிறோம். அப்ப இதுல கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொன்னாவே பாவ்லோ, இதான் பழைய ஆக்க நிலை உருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செயல்படு ஆக்க நிலை உருத்தம் அப்படிங்கிறது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு கேட்டா ஸ்கின்னர் அப்படிங்கிறவர். பொதுவா 2 வார்த்தை இதுல முக்கியமான வார்த்தை, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். ஸோ எந்த மாதிரி நம்ம செயல்படுகிறோம், பிளஸ் அதே மாதிரி எந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கிடைக்குது, ஆட்டிடியூடு வித் பனிஷ்மெண்ட். ஸோ லா ஆஃப் எஃபெக்ட் அப்படின்னாவே தாரண்டைக் சொல்லுவாங்க. லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி அப்படிங்கிறது தான் தாரண்டைக். ஸோ நம்ம நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னு சொல்லுவோம். முயன்றி தவறி கற்றல் அப்படின்னு கேட்டாவே நம்ம தாரண்டைக்கு தான் எடுத்துக்கணும். அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துறது, ட்ரில் பண்றது, அதனால ஏற்படக்கூடிய ரிவார்ட்ஸ், டீச்சிங்ல என்னென்ன மாதிரி ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறது காக்னிட்டிசம். ஸோ நடத்தை அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது காக்னிட்டிசம் அப்படிங்கிறது அறிதிறன் வளர்ச்சி. அறிதிறன் வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த காக்னிட்டிசம் அப்படிங்கிறது. இதோட கீ திங்கர்ஸ் அப்படின்னா 3 பேரு. ஒருத்தர் பியாஜே, 2வது ப்ரூனர், 3வது ஆசுபெல் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். பியாஜே அப்படின்னாவே அறிதிறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காக்னிட்டிவ் டெவலப்மெண்டோட ஃபாதர் அவர் தான். ப்ரூனர் அப்படின்னு சொன்னாவே இந்த கட்டமைப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இதுலயும் வராரு, காக்னிட்டிசம்லயும் வருவாரு, பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம்லயும் வருவார் ப்ரூனர் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆசுபெல், இந்த ஆசுபெல் அப்படிங்கிறது நேற்று கூட சொன்னேன், ரொம்ப முக்கியமானவர் ஆசுபெல் அப்படிங்கிறது. நினைவு மற்றும் மறதி அந்த கோட்பாடுல எபிங்கஸ், இந்த ஆசுபெல் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட கீ கான்செப்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தகவல்களை என்ன பண்றது, ப்ராசஸிங் பண்றது.
அப்ப மைண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னென்ன விஷயத்த நம்ம ஏற்றி வச்சிருக்கோம் கம்ப்யூட்டர்ல எப்படி வந்து ஒரு CPU அப்படிங்கிறது சொல்றோம்ல, இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது ஒரு CPUல எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும், அது போல நம்முடைய மைண்ட் அப்படிங்கிறது நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, அதான் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது. அதே மாதிரி ஸ்கீமா, இந்த ஸ்கீமா அப்படிங்கிற ஒரு தியரி, ஸ்கீமா அப்படிங்கிறது நம்முடைய அதுவும் எண்ணம் தான் சரிங்களா. ஸ்கீமா அப்படிங்கிறது அதுக்கு ஸ்பெல் பாருங்க, SHEMA ஸ்கீமா அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொன்னா இதுவும் ஒரு திட்டம், அமைப்பு முறை அப்படி சொல்லுவாங்க. அமைப்பு முறை, ஸ்கீமானாவே ஒரு அமைப்பு முறை அல்லது திட்ட முறை அப்படிங்கிறது. அமைப்பு முறை அல்லது திட்ட முறை அப்படிங்கிறது நம்ம ஒரு பெர்செப்ஷன் வச்சிருப்போம், நம்ம மைண்டுக்குள்ள ஒரு பெர்செப்ஷன் வச்சிருப்போம். இந்த ஸ்கீமா அப்படிங்கிறது மென்டல் சைக்காலஜி, அதுல ஒரு மாடல், மென்டல் சைக்காலஜியோட ஒரு மாடல் தான் இந்த ஸ்கீமா. தமிழ்ல சொன்னா அதுக்கு பேரு அமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சொன்னது யாருன்னா பியாஜே தான். சரி, பியாஜே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மூணாவது என்ன சார்னா மீனிங்ஃபுல் லேர்னிங் அப்படிங்கிறது. எதையுமே அர்த்தத்தோட புரிந்து கற்றல் அப்படிங்கிறது முக்கியமானது. புரிந்து கற்றல், அதான் மீனிங்ஃபுல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல குறிப்பா நம்ம ஆசுபெல் அப்படிங்கிறவர் தான் அந்த புரிந்து கற்றல், அதாவது கான்செப்சுவல் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டர்டே வி டோல்டு த டூ லேர்னிங் அப்படிங்கிறது. ஒன்னு ரோட் அப்படின்னு சொன்னோம், ரோட் மெமரி, அதாவது நினைவுல ரோட் மெமரி அப்படின்னு சொன்னோம். இன்னொன்னு கான்செப்சுவல் மெமரின்னு சொன்னோம். ரோட் மெமரினா என்ன சொன்னேன்? குருட்டு மனப்பாடம். குருட்டு மனப்பாடம், எதையுமே புரிஞ்சுக்காம, எதையுமே ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்காம, வாட் இஸ் வாட் அது அப்படியே உள்வாங்கிறது, அப்படியே மனப்பாடம் செய்யறது, அதுதான் ரோட் மெமரி, குருட்டு மனப்பாடம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் தான் கான்செப்சுவல் மெமரி. கான்செப்சுவல் அப்படின்னு சொன்னாவே புரிந்து கொண்டு நம்ம வந்து மெமரி செய்யறது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ்ல ரொம்ப முக்கியம் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம். கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம் அப்படின்னாவே கட்டமைப்பு வாதம் அப்படின்னு சொல்றாங்க. கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, கட்டமைப்பு வாதம் அப்படிங்கறத அந்த கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம்னாவே கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. ஸோ இதோட ஃபோக்கஸ் என்ன சார், முக்கியமாக யார் யாரு அப்படின்னு சொன்னா, ஸோ வியாகாட்ஸ்கி, பியாஜே அண்ட் புருனர், வியாகாட்ஸ்கி, பியாஜே அண்ட் புருனர், இவங்கெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்கறதுல முக்கியமான நபர்கள். இதுல என்ன சார் முக்கியமா இதோட நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, learners activity construct their own knowledge through experience. இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, ஓன் நாலேஜ், நம்முடைய சொந்த அறிவை பயன்படுத்துவாங்க. த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாம என்ன கத்துக்கிட்டோம், மற்றவங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அதுல இருந்து நாலேஜை கத்துக்குவாங்க. த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தேர் ஓன் நாலேஜ், கெட்டிங் ஓன் நாலேஜ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுல கான்செப்ட் பாத்தீங்கன்னா டிஸ்கவரி லேர்னிங், அவங்களே புதுசா கண்டுபிடிச்சு கத்துக்குவாங்க. அதுல ப்ரூனர் அப்படிங்கிறவர் இந்த டிஸ்கவரி லேர்னிங் அப்படிங்கறதுல முக்கியமான ஒரு நபர். டிஸ்கவரி லேர்னிங்ல முக்கியமான நபர் யாருன்னா ப்ரூனர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், இந்த ப்ராக்சிமா அப்படிங்கிறது. ஸோ ப்ராக்சிமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ராக்சிமா ஸ்பெல் பாருங்க, ஸோ PROXIMAL, ப்ராக்சிமா. இந்த ப்ராக்சிமா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா, நம்ம அருகாமையில ஒரு நெருங்கி கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ராக்சிமா. இந்த ப்ராக்சிமா டெவலப்மெண்ட், எதையுமே நம்ம வந்து பக்கத்துல இருந்து அதை லேர்ன் பண்ணி, அதை அப்சர்வ் பண்ணி, இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கொண்டோம் அப்படிங்கறத அந்த ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்சிமான அருகாமை அப்படின்றது. அப்ப ஜோனா ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா வியாகாட்ஸ்கி அப்படிங்கிறவர் சொல்றாரு. தென் வந்து சோசியல் இன்டராக்ஷன் இன் லேர்னிங், கற்றல்ல ரொம்ப முக்கியமானது சோசியல் இன்டராக்ஷன், ஒரு சமூகத்தோட நம்ம இன்டராக்ட் பண்றது. ஸோ இன்டராக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டராக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல. ஸோ ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இட் இஸ் நாட் அ மோனோலாக், நம்ம ஒரே ஆள் செயல்படுவது கிடையாது. லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்டராக்டிவ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். ஸோ அப்ப என்ன இருக்கணும் சார், இந்த காக்னிட்டிவ் கன்ஸ்ட்ரக்டிவிட்டியில என்னென்ன இருக்கும், ஆக்டிவ் பேஸ்ட் லேர்னிங் இருக்கும். ஆக்டிவ் பேஸ்ட் லேர்னிங், செயல்முறை கற்றல், செய்முறை கற்றல். ஆக்டிவ் பேஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது இந்த செய்முறை கற்றல் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி குரூப் ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எல்லாரும் சேர்ந்து செயல்படுறது, ஒரு குரூப் ஆக்டிவிட்டி,
எல்லாரும் சேர்ந்து செயல்படுறது. அதே மாதிரி ப்ராஜெக்ட் மெத்தட் அப்படின்னாவே ரொம்ப முக்கியமானது. கில்பார்ட், இந்த கில்பார்ட் அப்படிங்கிறவர் ப்ராஜெக்ட் மெத்தடை ரொம்ப பிரபலப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ப்ராஜெக்ட் மெத்தட் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி ஸ்காஃபோல்டிங் பை டீச்சர்ஸ், ஸ்காஃபோல்டிங் பை டீச்சர்ஸ் இப்பதான் இஷ்டத்துக்கு வர்றது. மாலாமா என்னாச்சு லேட்டா? குட் ஈவினிங் சார். சார் நான் பிளான்ட் நான் கன்வே பண்ணியிருந்தேன் சார். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருந்தேன். அப்படியா? கொஞ்சம் பாக்குறதுக்கு. அதான் சார். குட் ஈவினிங் சார். பரவாயில்ல, அப்சர்வ் பண்ணிக்கிறேன் சார். பரவாயில்ல, டேக் கேர். ஓ தேங்க்யூ சார். ஓகே. இந்த ஸ்காஃபோல்டு அப்படிங்கிறது என்ன சார்? ஸ்காஃபோல்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நம்ம அந்த வீடு கட்டும் போதுலாம், அந்த பெயிண்ட் அடிக்கும் போதெல்லாம் ஒரு சாரம் கட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தூக்கு மரம்னு சொல்லுவோம், சாரம் கட்டுவாங்க. ஆமா இல்லைன்னு ஏதாவது சொல்லுங்க, நான் கிளாஸ்ல இருக்கேனா? இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லையா? அதாவது சாரம் கட்டுறது, ஒரு வீடுல ஒரு பெயிண்ட் அடிக்கிறது, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அந்த உயரத்துல வேலை பார்க்கறவங்க சாரம் கட்டி வேலை பார்ப்பாங்க. அது வந்து ஸ்டீல்லையோ அது வந்து மரத்திலயோ வச்சு அப்படிலாம் வந்து பெயிண்ட் அடிக்கிறவங்க, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பாக்குறவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் இந்த ஸ்காஃபோல்ட் அப்படின்னா அந்த தூக்கு மரம் அல்லது சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டா இருக்கணும், ஒரு குரூப் ஒர்க் இருக்கணும், ப்ராஜெக்ட் மெத்தட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது தான் அந்த கன்ஸ்ட்ரக்டிவிட்டி அப்படிங்கிறதுல வருது. ஸோ இது வரைக்கும் 3 பார்த்துருக்கோம். யார் சொல்லுவா? வாட் ஆர் த 3? ரேவதி சொல்லுங்க. 1 பிஹேவியர், நடத்தை. 1 நடத்தை, பிஹேவியர். 2 காக்னிவிட்டிசம். ஸோ காக்னிட்டிவ் அப்படிங்கிறது 2, அதாவது வந்து அறிதிறன் மேம்பாடு அப்படிங்கிறது. 3 கன்ஸ்ட்ரக்டிவிட்டி அப்படிங்கிறது கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். 4வது நம்ம பார்க்க போறது ஹியூமனிசம். இந்த ஹியூமனிசம் அப்படின்னு சொன்னாவே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹியூமனிசம் அப்படின்னாவே காரல் ரோஜர், இந்த காரல் ரோஜர் வராரு, ஆப்ரஹாம் மாஸ்லோ வராரு. மாஸ்லோ அப்படின்னாவே தேவை, அந்த மாதிரி படிநிலை தேவை கோட்பாடுன்னு சொல்லுவோம். ஆப்ரஹாம் மாஸ்லோ படிநிலை தேவை கோட்பாடு. காரல் ரோஜர் அப்படிங்கிறவரு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சரி, அந்த இங்க் பிளாட் மைத்தட சோதனை அப்படிலாம் அவர் வருவார். காரல் ரோஜர் மைத்தட சோதனை இதெல்லாம் கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. பிஎட் படிக்கும் போது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, எக்ஸாமுக்கு முக்கியமானது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அப்ப ஹியூமனிசம் அப்படின்னு சொன்னாவே மாஸ்லோட ஹைரார்ச்சி ஆஃப் நீட்ஸ், படிநிலை தேவை கோட்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கீ கான்செப்ட். அதே போல லேர்னர் சென்டர்ட் எஜுகேஷன், லேர்னர் சென்டர்டு எஜுகேஷன் இந்த வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இவங்க எப்படி இருக்கணும்னா அந்த ஹியூமனிசத்துல ஃப்ரீடம் இருக்கணும். ஃப்ரீடம்னா சுதந்திரம் இருக்கணும். கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கணும். கிரியேட்டிவிட்டின்னு சொன்னா நாமளே ஒரு விஷயத்த முடிவு பண்ணி செய்யறது. ஒரு நல்ல இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது யார்கிட்ட மேலோங்கி காணப்படும்? இந்த டைப் ஆஃப் லேர்னர்ல எந்த டைப் ஆஃப் லேர்னர்கிட்ட இந்த கிரியேட்டிவிட்டி மேலோங்கி காணப்படும் சொல்லி பார்த்திருக்கோம். அந்த கிஃப்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய மீத்திறன் மிக்க மாணவர்கள், கிஃப்டட் அப்படின்னு சொல்லிட்டு மீத்திறன் மிக்க மாணவர்கள் அப்படிங்கிறவங்கள்ட்ட அதிகமா காணப்படும் அப்படி சொல்லி பாக்குறோம். லேர்னர். ஸோ அப்ப ஃப்ரீடம் இருக்கணும், கிரியேட்டிவிட்டி இருக்கணும், எமோஷனல் வெல்பீயிங் இருக்கணும். எமோஷனல் வெல்பீயிங். அப்ப எமோஷனல் வெல்பீயிங் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் பாக்குறோம். எமோஷனல் வெல்பீயிங் அப்படிங்கிறது இதுவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது முழுக்க முழுக்க யாரு சார்ந்து இருக்கணும்னு கேட்டா இந்த ஹியூமனிசம்ங்கிறது 2 பேரை, ஒன்னு லேர்னர், இன்னொரு சொசைட்டி. நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இதோட எஜுகேஷன் இம்ப்ளிகேஷன் என்ன, செயல்பாடு, கல்வி செயல்பாடு என்ன, ப்ரொவைடு, இது சப்போர்ட்டிவ். அதே மாதிரி நான் த்ரெட்டனிங் என்விரான்மெண்ட். நான் த்ரெட்டனிங் என்விரான்மெண்ட்னா என்ன? சமூகத்துல நம்மளை வந்து பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய அந்த மாதிரி காரியங்கள் இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி என்கரேஜ் த இன்ஸ்டன்டிக் மோட்டிவேஷன். சமூகத்துல நமக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம நிறைய செய்யணும். ஹியூமனிசம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். மனிதநேய கல்வி, மனிதநேய கல்வி அப்படிங்கிறது இது அவசியம். சார் அடுத்து நம்ம பார்க்க போறது கனெக்டிவிட்டிசம்ங்க. 5 கனெக்டிவிட்டிசம். அப்ப இந்த கனெக்டிவிட்டிசம் அப்படின்னு சொன்னாவே யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு கேட்டா சார்ஜ் சைமன் அப்படிங்கிறவர் வர்றாரு. முக்கியமா கேட்பாங்க ஒவ்வொன்றும்.
ஸோ நமக்கு பிஹேவியரிசம்னா யாரு, காக்னிட்டிவ் அப்படின்னா யாரு, கன்ஸ்ட்ரக்டிவிட்டினா யாரு, ஹியூமனிசம்னா யாரு, கனெக்டிவிட்டிசம்னா யாரு. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கீ பர்சன்ஸ், கீ திங்கர்ஸ். அப்ப இங்க கனெக்டிவிட்டிசம் அப்படிங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். நம்ம படிக்கிறது ஒண்ணு, செயல்படுறது ஒண்ணா இருக்கக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆட்டிடியூட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கனெக்டிவிட்டி இருக்கணும். இதோட கீ திங்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு சார்ஜ் சைமன், 2 ஸ்டீஃபன் டவுன்ஸ். எல்லாம் இதெல்லாம் இருக்கு, பார்த்து தானே எழுதுறீங்க, மெட்டீரியல்ல பாக்குறீங்கல்ல, விசிபிளா பார்த்து எழுதுறீங்கல்ல, விசிபிளா பாத்துங்க. சார்ஜ் சைமன் அப்படிங்கிறவர் இதோட கீ திங்கர். அதே மாதிரி ஸ்டீஃபன் டவுன்ஸ் அப்படிங்கிறவர், இதெல்லாம் கீ திங்கர்ஸ் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப இவங்க எதை ஃபோக்கஸ் பண்றாங்க, இந்த கனெக்டிவிட்டியில எதை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா லேர்னிங் இன் த டிஜிட்டல் ஏஜ். டிஜிட்டல் ஏஜ் அப்படிங்கிறது அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய விர்ச்சுவல் லேர்னிங். இப்ப அவங்க பாருங்க, இப்ப நீங்க ஒரு மூலையில இருக்கீங்க, ஒருத்தர் சென்னையில இருக்கிறாரு, ஒருத்தர் தூத்துக்குடியில இருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் கனெக்டிவிட்டி ஆகிறோம் பாருங்க, பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட், பிகாஸ் ஆஃப் விர்ச்சுவல் லேர்னிங். ஸோ ஃபேஸ்புக்ல போயிட்டு இருக்கு, யூடியூப்ல போயிட்டு இருக்கு, இப்ப நம்ம கூகுள் மீட்ல இணைஞ்சிருக்கோம். இந்த பக்கம் நான் வந்து ஆடியோ ஃபைல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பக்கம் வீடியோ ஃபைல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் என்ன பண்றீங்க, விர்ச்சுவலா பாக்குறீங்க. ஸோ இதெல்லாம் கனெக்டிவிட்டி. ஸோ பை என்ன சார் அப்படின்னு சொன்னா த்ரூ இன்டர்நெட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அதை பார்க்கிறோம். அப்ப டிஜிட்டல் ஏஜ், லேர்னிங் இன் தி டிஜிட்டல் ஏஜ், நெட்வொர்க்ஸ், டெக்னாலஜி, ஆன்லைன் கொலாபரேஷன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க, அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். ஐயோ நான் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் ஃபேஸ்புக்லாம் பார்க்க மாட்டேன், நான் யூடியூப்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு டெலகிராம்ல நீங்க எதை அனுப்பலாம் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரியா, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு அப்டேட் each and every day. If you are not updated, you will be outdated. அப்ப updation is very very important. அதான் அந்த இடத்துல மிக முக்கியமா சொல்றது. அப்ப இதோட கீ கான்செப்ட், கனெக்டிவிட்டியோட கீ கான்செப்ட் என்ன, knowledge is distributed across networks. அப்ப நாலேஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சார் உங்க கிளாஸ் நான் பெங்களூர்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ எவ்வளவு கால் பண்ணாங்க, பெங்களூர்ல இருந்து நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் சார், இது பார்த்துட்டு இருக்கேன் சார். ஈவன் அப்ராட்ல இருந்துலாம் பாக்குறாங்க நிறைய. ஸோ இது பாசிபிள். ஏன்னா நம்ம உலகில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுகளையும் நம்ம இமீடியட்டா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியுது, பிகாஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ், பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜி, பிகாஸ் ஆஃப் ஆன்லைன் கொலாபரேஷன். ஸோ அதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி லேர்னிங், கனெக்டிங் வித் இன்ஃபர்மேஷன் சோர்சஸ். ஸோ பீப்புள் அண்ட் டிஜிட்டல் டூல்ஸ், மக்களை நம்ம இணைக்கிறோம். டிஜிட்டல் டூல்ஸ், இப்ப ஒரு கிளாஸ் ரூம்ல உட்கார வச்சா அதிகபட்சம் ஒரு 100 பேர், பெரிய கிளாஸ் ரூமா இருந்தா கூட ஒரு 200 பேர் தான். பட் இப்ப இங்க அப்படி இல்லை, நம்ம ஒரே நேரத்துல 1000 and 1000 கூட ரீச் பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரே நேரத்துல நம்ம வந்து பாசிபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல லேர்னிங் அப்படிங்கிறது எம்பசைஸ் ஆகுது த்ரூ இன்டர்நெட்ல. அதே மாதிரி என்னங்க இந்த எல்எம்எஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஸோ எல்எம்எஸ் அப்படிங்கிறது இன் எஜுகேஷன் அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரி வருது அப்படிங்கிறது. ஸோ எல்எம்எஸ் அப்படிங்கிறது லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கறத போடுங்க. கற்றல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேலாண்மை முறை, கற்றல் மேலாண்மை முறை அப்படிங்கிறது தான். ஸோ எல்எம்எஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி MOOCS. ஸோ MOOCS அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ். மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ். நான் சொன்னேன்ல மேசிவா இருக்கிறது. மேசிவ்னா என்ன, பரவலாக நிறைய பேரை ரீச் பண்றது, நிறைய பேரை ரீச் பண்றது, அதுதான் மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ். மேபி இது வந்து கேட்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். MOOCS. அப்ப MOOCS என்ன எழுதிருக்கீங்க, மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது. இது டிஸ்டன்ஸ் லேர்னிங்க்கு பயன்படும். மேசிவா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடியது, வெவ்வேறு அந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல இருந்து. ஸோ டிஜிட்டலா நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்எம்எஸ் என்ன சொன்னேன், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெக்னாலஜி இங்க யூஸ் ஆகுது, டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறது.
ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து லிட்ரஸி டே எப்ப? வேர்ல்டு லிட்ரஸி டே எப்ப? இதெல்லாம் நம்ம பேசினதுதான். வேர்ல்டு லிட்ரஸி. சரி, இன்னைக்கு ஆகஸ்ட் 29 ஒரு முக்கியமான நாள் தெரியுமா? ஆகஸ்ட் 29. அப்டேட் பண்ணுங்க டீச்சர்ஸ். ஒன்லி டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான் கிளாஸ் எடுக்கிறேன் இன்னைக்கு. ஒன்லி டிஇடி அண்ட் டிஆர்பிக்கு மட்டும் தான் கிளாஸ். மழை என்னாச்சு? இந்த டிஇடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாருமே இணையல. கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லு. திங்கள் புதன் வெள்ளி மாண்டேட்ரி சொல்லியிருக்கோம். இல்லாத நாளைக்கு கிளாஸ் இருக்கா சார் இல்லையா சார் அப்படின்னு கேட்பாங்க. மாண்டேட்ரி பண்ணியிருக்கோம். டிஇடில யாருமா இருக்கா உள்ள? அபிராமி சார். அபிராமி இருக்கீங்களாமா? சரி, மாண்டேட்ரின்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணலாம். நான் ஏதோ இருந்த வரைக்கும் அட்டன் பண்ணல. நிறைய பேர் அட்டன் பண்ணல. திங்கள் புதன் வெள்ளி மாண்டேட்ரின்னு சொல்லியிருக்கேன் இல்ல கிளாஸ். 6 o'clock மாண்டேட்ரி. கிளாஸ் இல்லைன்னா தான் நீங்க வரணும், கேட்கணும். கிளாஸ் இல்லைன்னா என்ன சார் கிளாஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கணும். நான் உங்களுக்கு அபிராமி தானே கேட்டிருந்தீங்க, வரல அது வரல இது வரலன்னு சொல்லி கூட நீங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு 2-3 பேர். அப்போ கூட நான் பேசி அனுப்பியிருந்தேன்ல. பேசி அனுப்பியிருந்தேன்ல நான். திங்கள் புதன் வெள்ளி அதாவது சொல்லியிருந்தேன். நான் கூட நேற்றுக்கு ஏன் கிளாஸ் வச்சோம்? வியாழக்கிழமை ஏன் கிளாஸ் வச்சோம்னா புதன்கிழமை நம்ம கிளாஸ் வைக்கல. ஸோ புதன்கிழமை கிளாஸ் வைக்கலன்றனால நம்ம வந்து வியாழக்கிழமை நேற்று கிளாஸ் வச்சோம். வியாழக்கிழமை நம்ம கிளாஸ் வச்சோம் அப்படிங்கிறது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும், மாண்டேட்ரியா புரிஞ்சுக்கணும். சும்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்களா? ஸோ மற்ற அகாடமிலாம் போய் பாருங்க. என்ன அமௌண்ட் கட்டிட்டே வந்து கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, நடத்துறது புரியல, ஸோ ஒழுங்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம எவ்வளவுதான் மெனக்கட்டாலும் வச்சாலும் கிளாஸுக்கு வர ஒரு இது சரியா அட்டன் பண்றது இல்லை. ஸோ அப்போ எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. MOOCS அப்படிங்கிறது பாசிபிளா சார்? எஸ். எதுல சார் பாசிபிள்? கனெக்டிவிட்டியில பாசிபிள். அப்ப MOOCS அப்படிங்கிறது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஒரு ஆஸ்பிரண்ட் தான் சொன்னாங்க, சுசீலான்னு நினைக்கிறேன். சுசீலா சார் எங்க யாரோ அவங்க ரிலேஷன்ல ஒரு அகாடமியில படிக்கிறாங்க. 2 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு சைக்காலஜி அண்ட் ஜிகே தமிழ் நடத்தவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆரோக்கிய சுசீலா இருக்கீங்களாப்பா? உங்க அண்ணியா? சரி, அதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி நான் அனுப்பிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் சார், நம்மளுடைய கிளாஸஸ் மற்ற காரியங்கள்லாம் அனுப்பிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இது ரொம்ப முக்கியங்க. சைக்காலஜி ரொம்ப முக்கியம், தமிழ் முக்கியம். தமிழ்ல 30க்கு 30 டிஇடில, அதே மாதிரி இங்கேயும் 30ன்றது நமக்கு கட்டாய தேர்ச்சியில இருக்கு. 30க்கு நீங்க 12 எடுக்கலன்னு சொன்னா அவுடேட்டட், வெளியே போயிருவீங்க. அப்படிங்கிற போது நம்ம கவனமா இருக்கணும். கிளாஸ் நல்லா கவனிக்கணும், பரிச்சயம் ஆகணும், திரும்ப திரும்ப கத்துக்கணும். கிளாஸ் எப்படா வரும்னு பார்க்கணும். என்னங்க அதிகபட்சம் என்ன அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் டிஇடி காரங்க, நவம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ, சரியா? அது வரைக்கும் ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா நம்ம டெஸ்ட் எழுதணும்னு சொன்னா. காமர்ஸுக்கு நேற்று 200 கேள்வி அனுப்பிச்சு கொடுத்தேன். யூனிட் அப்படிங்கிறது 3ல ஆடிட்டிங்ல இருந்து ஒரு பிள்ளை மார்க் அனுப்பல எனக்கு தெரிஞ்சு, சரியா? மார்க்ஸ் அனுப்பவே இல்லை யாருமே. நான் மார்க்ஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க வந்து எனக்கு அந்த சீட் அனுப்பாதீங்கன்னு தான் சொன்னேன். நான் மார்க்ஸ் அனுப்பாதீங்கன்னு சொன்னேன். சொல்லுங்கம்மா ரேவதி, சங்கீதா, மார்க்ஸ் எல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னேன் நானு. மார்க்ஸ் அனுப்புங்க, எதை அனுப்பக்கூடாதுன்னு சொன்னேன்? அந்த சீட்டு எழுதிடுங்கல்ல, இந்த சீட்டு நீங்க எழுதிட்டு அந்த கரெக்ஷன் பண்ற பேப்பர் வேண்டாம்னு சொன்னேன். நீங்க சும்மா திருத்தி வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் நீங்க 200 கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சிருக்கேன், மெனக்கெட்டு இருக்கிறோம் ஒரு விஷயத்த. அப்ப டெஸ்ட் உங்களுக்காகவே நான் சைக்காலஜி கிளாஸ் டெஸ்ட்டை நான் போஸ்ட்போன் பண்ணேன், சொல்லிட்டே தான் பண்ணேன். இன்னும் வரைக்கும் ஒருத்தர் கூட அனுப்பல, சரியா? இதே இது ஒரு அகாடமி பண்ணிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன சார் டெஸ்ட்னு சொன்னீங்க, டெஸ்டே வைக்கல, ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் ஒருத்தவங்க, ஏன்னா நம்ம பே பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம சர்வீஸ் கொடுத்தோம்னா அதை அலட்சியப்படுத்துறோம். யாராவது ஒரு எக்ஸ்கியூஸ், சாரி சார் அந்த மாதிரி. ஓ, இது வரைக்கும் எதெல்லாம் அனுப்பிட்டு இருந்தீங்க? நாங்க சைக்காலஜிக்கு நாங்க மெசேஜ் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிருந்தீங்க சார். காமர்ஸ் குரூப்ல நாங்க மெசேஜ் பண்ண முடியாது சார். ஓ, சைக்காலஜில தான் நீங்க அனுப்பிட்டு இருப்பீங்களா மார்க்? காமர்ஸ்க்கு அனுப்பவே மாட்டீங்களா? இது வரைக்கும் காமர்ஸ்க்கு அனுப்புனதே இல்லையா? இல்லைங்க சார், அதுல அட்மின் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும் சார். ஆனா அனுப்பிட்டு இருந்தீங்களா? நிறைய பேர் பார்த்தேனே, மார்க்ஸ் எல்லாம் பார்த்தேனே நான். காமர்ஸ்ல எனக்கு வருமே, மார்க்லாம் வருமே. பர்டிகுலரா கிருஷ்ணவேணிலாம் அனுப்பிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். என்ன கிருஷ்ணவேணி தனியா அனுப்புங்க. சரி பரவாயில்ல, தனியா அனுப்புங்க. என்ன மினிமம் தானே நம்பர்ஸ், வந்து நமக்கு மினிமம் தானே நம்பர்ஸ். நான் தானே ஃபீல் பண்றேன், ஆஸ் அ டியூட்டர் நான் தானே ஃபீல் பண்றேன். நான் தான் பாடம் எடுக்கிறேன், நான் தான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றேன். ஸோ எனக்கு நீங்க அனுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, அடிக்கிறாங்க, டெஸ்ட் அடிக்கிறாங்க, ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி. பரவாயில்லம்மா, என் நம்பருக்கு அனுப்பிச்சு கொடுங்க.
என் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சு கொடுங்க. எல்லாரும் என் நம்பர் எல்லார்ட்டையுமே இருக்கு, இல்லைன்னா கூட வாங்கிக்குங்க. அனுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். பரவாயில்ல அடிக்கிறாங்க. ஸோ 200 கொஸ்டின்ஸ்க்காக எவ்வளவு சார் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம், எவ்வளவு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து நம்ம வந்து பாருங்களேன், ஒரு விஷயத்த கொடுக்குறோம், அதை ஃபாலோ பண்ணணும்னு விரும்புகிறோம், வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க நல்லா இப்போ நான் சொல்றது இவ்வளவுதான். இன்னொரு அதிகபட்சம் ஒரு 45 நாள், அதிகபட்சம் ஒரு 45 நாள், இன்னொரு டிஇடிக்கு ஒரு 60 நாள். இந்த கண்டிஷன்ஸ் நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணின்னு வச்சுங்க. சார் கேட்பாரு, மறுபடியும் ரீகால் பண்ணுவாரு, மறுபடியும் கேள்வி கேட்பாரு, டெஸ்ட் அடிச்சிங்களான்னு கேட்பாரு. அப்படிங்கிற ஒரு இந்த கண்டிஷன்ஸ், இந்த ஃபாலோ அப், இந்த ஸ்டிக் ஆன் பண்ணி நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போவீங்க. எனக்காக சொல்லாது, நீங்க வேலைக்கு போகணுன்றதுக்காக சொல்றேன். நீங்க அரசு வேலையை தொடரணுன்றதுக்காக சொல்றேன். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், அரசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியர் அங்கீகாரம் கிடைக்கணும். 60 வயசு வரைக்கும் நீங்க நிம்மதியா வாழணுன்றதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்க யாரோ நான் யாரோன்னு போயிடுவோம். ஆஃப்டர் தட் எக்ஸாம் இஸ் ஓவர். அதுக்கப்புறம் சார் உங்கள்கிட்ட நான் லாஸ்ட் இயர் படிச்சேன் சார், மறுபடியும் வந்திருக்கேன் சார்னு சொல்ற வார்த்தை வரும். அப்படி இருக்கக்கூடாது. அது நீங்க வந்து ஒரு கீ பர்சனா வரணும். சார் உங்ககிட்ட படிச்சேன் சார், நான் அடிச்சிட்டேன் சார், நான் இது வந்து 150க்கு 130 கேள்வி அடிச்சு எங்க டிஸ்ட்ரிக்ட்லயே நான் வேலை பார்க்குறேன் சார், அப்படி சொல்லணும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நாலேஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் நெட்வொர்க்ஸ் சொல்லிட்டோம். லேர்னிங் கனெக்டிவிட்டி ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ சொல்லுங்க பாப்போம். சோனா மேம் சொல்லுங்க. MOOCS என்ன எழுதிருக்கீங்க? MOOC. அம்மா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கம்மா. சோனா இருக்கீங்களா? இல்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சா? என்னாச்சு? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க மிஸ்டர் முகமது, ஒரு நிமிஷம் இருங்க. சோனா ஒரு நிமிஷம் மீட், எல்லாருமே மீட் பண்ணுங்க. எங்க நான் பேசுறது பிரேக் ஆகுதா? அதுவும் பிரேக் ஆகி 2 வரை சொன்னீங்க. அப்படியே கேக்குது? என் சைடு கிளியரா இருக்குல்ல? என் சைடு அம்மா சோனா நீங்க செக் பண்ணுங்க, உங்களோட நெட்வொர்க் செக் பண்ணுங்க. நெட்வொர்க் செக் பண்ணிக்கங்க. ஓகே மிஸ்டர் முகமது சொல்லலாம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா, இந்த டிஜிட்டல் லேர்னிங் அப்படிங்கிறதுக்காக டிஸ்டன்ஸ் லேர்னிங். ஸோ ஒரு காலத்தில் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொன்னா நேரம் வரணும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும். இப்போ நம்ம அகாடமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2nd ஃப்ளோர், அப்படியே மூச்சு முட்டும், மேலே ஏறுறதுக்கு மூச்சு முட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 54 வயசு, சரியா? ஷஹீலான்னு ஒரு மேம் ஹிஸ்ட்ரியில். அவங்கெல்லாம் நான் வந்து அப்போ வந்து 34 வயசுல இருந்தேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். நான் 34 வயசுல இருந்தேன், அவங்க வந்து 54 வயசுல இருந்தாங்க. விடிய காலம் 5 மணிக்கு கிளாஸ் ஹிஸ்ட்ரி. மூச்சு முட்டை வருவாங்க. அப்போ சொல்லிட்டு, தம்பி கொஞ்சம் பொறுப்பா, அதுக்குள்ளே எப்போ கிளாஸ் எடுத்துறேன், எனக்கே மூச்சு வாங்குதுப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் கிளாஸ். ஆனால் வந்தாங்க, கிளாஸ் அடிச்சு வந்தாங்க, வச்சாங்க. அந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கறதுக்கு பிரயாசப்பட்டாங்க, வச்சாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 2 மாசம் கஷ்டப்படுவோம். இன்னும் பிஜிடிஆர்பிக்கு இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு. அப்படிங்கிற போது இப்ப நம்ம 5வது யூனிட் போயிட்டு இருக்கோம். தமிழ் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன், தமிழ் உங்களுக்கு சீக்கிரமாவே முடிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை ஓரங்கட்டி வச்சிடக்கூடாது, அதை ஓரங்கட்டி வச்சிடவே கூடாது. எங்க யாரு? எங்க சங்கீதா? அவங்களோட ரேண்டமா கேட்கிறேன். சங்கீதா சொல்லுங்க. காமர்ஸ் சங்கீதா. பொதுமொழி அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. பொதுமொழி ஒரு எடுத்துக்காட்டு ரேண்டமா கேட்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஓரங்கட்டி வச்சிருக்கீங்களா இல்ல பரிச்சயமா இருக்கீங்களா? சங்கீதானா எஸ் சார் அப்படின்னு சொல்லிடணும் ஃபர்ஸ்ட். எஸ் ஆன்சர் தெரியுது, தெரியல என்னம்மா? சரி நீங்க பேச மாட்டீங்க, ஏதோ கேக்குறீங்க. நான் பேசுறது கிளியரா இருக்கு. பேசிட்டு போயிடக்கூடாது. அடுத்து ஏதாவது கேட்கலாம், மறுபடியும் கேட்கணும். நான் எப்படி தொடர்ச்சியா பேசுறேன்? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? கேள்வியை மட்டும் என்கிட்ட கேளுங்க. தெரியும், தெரியாது. அதுக்கு தான் சொன்னேன். மறதியை பத்தி தான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அந்த யூனிட்லயே. மறதிக்கு நேத்து கூட நம்ம படிச்சோம். ரீட்ரைவ் பண்ணணும், ரிட்டென்ஷன் பண்ணணும், ரீகால் பண்ணணும், ஒரு விஷயத்த பொருத்தி படிக்கணும், இணைச்சு படிக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லி பார்த்தோம். இப்ப பார்த்தா நான் சொன்னது விளங்குதா? இப்ப நான் புரிஞ்ச எல்லாருக்கும். ஒரு விஷயத்த நம்ம ஓரங்கட்டி வச்சுட்டோம்னா நம்ம ஓரங்கட்டப்பட்டுருவோம், ரிசல்ட்ல ஓரங்கட்டப்பட்டுருவோம்.
அப்ப என்ன பண்ணணும், நம்ம திரும்ப 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 ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். பொதுமொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு 3 பார்த்தோம் இல்லையா சங்கீதா? தனிமொழி அப்படின்னு சொன்னா தனிச்சு நிற்கும், தொடர்மொழின்னு சொன்னா கண்ணன் படித்தான் அப்படின்னு இருக்கும், பொதுமொழின்னு சொன்னா பிரிச்சு பார்த்தா ஒரு பொருளும் சேர்த்து பார்த்தா ஒரு பொருளும் தரும். இப்ப வேங்கை அப்படின்னு சொன்னேன். வேங்கை என்பது ஒரு மரம், வேப்ப மரம் வேங்கை. அதுவே வேம் கூட்டல் கை அப்படின்னா வேகின்ற கை அப்படின்னு பார்த்தோம். இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தாமரை அப்படிங்கிறது ஒரு மலர், தா கூட்டல் மறைனா தாவுகின்ற மான் அப்படிங்கிறது படிச்சமா சங்கீதா? ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நான் நடத்தினேன், ஞாபகம் இருக்கா? இப்பதான் கிளிக் ஆகுது சார். ஓகே, அப்ப அதுக்கு ஒண்ணே என்ன சார், ரிவைஸ் அண்ட் ரீகால். சோ இன்னைக்கு செப்டம்பர் 28, சாரி இன்னைக்கு ஆகஸ்ட் 29, இன்னைக்கு நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே. ஏன்னா யாருடைய பிறந்த நாள்? தயான்சந்த், மேஜர் தயான்சந்த் அப்படிங்கிறவர் நல்ல ஜாம்பவானா இருந்தார் ஹாக்கில. சோ அவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 29 அப்படிங்கிறது தேசிய விளையாட்டு தினமா அனுசரிக்கப்படுகிறது. இந்த கேல் ரத்னா விருது கூட அவருடைய பேர்ல தான் வழங்கப்படுது, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது. இந்த தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கின முதல் நபர் யாரு தெரியுமா? அதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது இருந்துச்சு. சோ ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் நபர் யாரு? தெரியும் தெரியாது? யாருன்னா சொல்லலாம். தெரியாது சார். சோ விஸ்வநாதன் ஆனந்த். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவர் தான் முதல் முறையா அவர் வாங்கினார். சரியா? சோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கனெக்டிவிட்டிசம் இப்படிதான் நம்ம தொடர்பு படுத்தி படிக்கணும். கனெக்டிவிட்டிசம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சோ இது முக்கியமா யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, டிஜிட்டல் லிட்ரஸி, ஆன்லைன் கொலாபரேஷன், கண்டினியூஸ் அப்டேட்டிங் நாலேஜ், இது எல்லாமே வரும். இப்ப நம்ம இதெல்லாமே பார்த்துட்டோம். பிஹேவியரிசம், காக்னிட்டிவிட்டிசம், கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம், ஹியூமனிசம், கனெக்டிவிட்டிசம் இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம். அடுத்து பாருங்க லேர்னிங் தியரிஸ். இந்த லேர்னிங் தியரிஸ் அப்படிங்கறத 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஒன்னு எஸ்ஆர் தியரி. எஸ்ஆர்னாவே ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்ஸ். இப்ப நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கறது ஸ்டிமுலி. அதுக்கு நீங்க வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்காம பதில் சொல்றீங்கல்ல, சார் என்ன கேளுங்க சார், நான் கேட்டா சொல்றேன், அதுதாங்க ரெஸ்பான்ஸ். சோ ரொம்ப முக்கியங்க. இதுதான் அசோசியேஷன் தியரின்னு வாங்க. அசோசியேட் ஆகுறேன், சங்கீதா சொல்லுங்க, சோனா சொல்லுங்க, மிஸ்டர் முகமது சொல்லுங்க, நான் அசோசியேட் ஆகுறேன், நீங்களும் நானும் அசோசியேட் ஆகுறோம். இதுதான் ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரி. ஸ்டிமுலின்னு சொன்னா தூண்டல், ரெஸ்பான்ஸ்னா துலங்கல். தூண்டுதல், துலங்குதல். தூண்டல் அப்படின்னா கேள்வி கேட்கறது, துலங்குதல் அப்படின்னு சொன்னா பதில் பேசுறது, ரெஸ்பான்ஸ் பண்றது. அதான் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், எஸ்ஆர் தியரி. இந்த எஸ்ஆர் தியரி அப்படிங்கறதுல குறிப்பா 4 பேர் முக்கியமானவங்களா இருக்கிறாங்க. எஸ்ஆர் தியரி, ஸ்டிமுலி அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரி. ஒன்னு தாரண்டைக்கர், கனெக்டிவிட்டிசம்ங்கிறதுல வராது. தாரண்டைக் அப்படின்னாவே கனெக்டிவிட்டிசம், தொடர்பு படுத்தி படித்தல். தாரண்டைக் முயன்றி தவறி கற்றல். பாவ்லோ அப்படிங்கிறது கிளாசிக்கல் கண்டிஷனிங், பழைய ஆக்க நிலை உருத்தம். பாவ்லோ அப்படின்னாவே கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸ்கின்னர் அப்படின்னு சொன்னாவே ஆப்பரண்ட் கண்டிஷனிங், ஆப்பரண்ட் செயல்படு ஆக்க நிலை உருத்தம் அப்படின்னு. ஹல் அப்படின்னாவே டிரைவ் ரிடக்ஷன் தியரி. ஹல்னா ரிடக்ஷனாவே குறைக்கிறது, டிரைவ் ரிடக்ஷன்ஸ் தியரி அப்படிங்கிறது. சோ இவங்க எல்லாமே அசோசியேட் ஆகுறாங்க. எதுல சார் அசோசியேட் ஆகுறாங்க? எஸ்ஆர் தியரி அப்படிங்கிறது. அப்ப எஸ்ஆர் தியரினா என்ன சார்? ஸ்டிமுலி ரெஸ்பான்ஸ் தியரி, ஸ்டிமுலி ரெஸ்பான்ஸ் தியரி அப்படின்றது. சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஒரு செகண்ட்.